வெல்கம் டு ஸ்லோ லைஃப் சண்டே எபிசோட். நான் வந்து எல்லா சண்டேவையும் இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பை வந்து ஸ்லோவாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சின்ன வயசுலலாம் அந்த ஸ்லோ லைஃப்பை யோசித்து பார்த்தாலே ஏக்கமாக இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து அந்த ஸ்லோ லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். பாப்பாவை வந்து வெரி ஃபஸ்ட் டைம் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். கிட்ஸ் இருக்கும்போது சண்டே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் அதுவும் ஸ்லோ லைஃப் தான். நான் ஃபஸ்ட்டு சாட்டர்டே நைட்டே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய மொபைல்லாம் வந்து வீட்டில் இருக்க எல்லாரோட மொபைல்லையுமே வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுருவேன். எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் க்ளோஸாக ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏதாவது எமர்ஜென்சினா அதுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சண்டே ஈவினிங் வரைக்குமே நாங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் போகிறது கிடையாது. இது கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு கால் வரும், அதை பேசிவிட்டு அதோட வைக்க மாட்டோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவோம். ஒருத்தர் மொபைல் இன்னொருத்தர் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லுமே அப்படியே போயிடும். ஈவன் வீட்டுக்கே யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களோட குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டிவி பார்க்குறது, மொபைல் நோண்டுறதுல எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒருத்தர் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அடுத்தது குழந்தைங்களுக்கு ஏதோ கொடுத்துருவேன், பால் இல்லை சத்துமாவு கஞ்சி அந்த மாதிரி. மற்றபடி வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது அது வந்து ஒரு விரதம் மாதிரி கட்க்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் சண்டே ரொட்டீன்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. அது வந்து ஸ்லோவாக போகும். இன்றைக்கி மார்னிங் எழுந்து வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வெளியே ஸ்டெப்ஸில் உட்காந்தேன். ஸ்டெப்ஸில் உட்காந்து அப்படியே க்ரீனரிஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எய்த்த வீட்டில் வந்து செம்ம அழகாக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. மான் கோலம் மதர்ஸ் டேக்காக அவங்களுக்கு மெசேஜில் ஒரு அப்ரிசியேஷன் அள்ளி தெளிச்சிட்டு அப்புறம் தான் மதர்ஸ் டேனே ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு கால் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து எல்லா சண்டேஸும் ஒரு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் செய்வேன். இப்போ எங்கள் அப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அதில் எல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. அதை விடவும் நான் பண்ணுற வெங்காய குழம்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி என்னோடய வேறு சாப்பாடு பிடிக்காததுனால அதை கேட்குறாங்களா, இல்லை வெங்காய குழம்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. எனிவே அவங்க இன்றைக்கி கொடுத்த ரெசிபி வந்து இதுதான். குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 100 கிராம் 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நார்மலாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதில் வந்து அந்த வெங்காயம் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு குழம்பு பொடி அரைப்பேன். அதை ஃப்யூச்சர் ரெசிபீஸில் நான் ஷேர் பண்ணுறேன். வதங்கினதுக்கப்புறமா அதில் புளி தண்ணி கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடும். கொதிச்சுட்டு இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டோம். அதான் சீக்ரெட் ரெசிபி. அந்த குழம்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வீக் ஸ்லோ லைஃப் சண்டேயில் மீட் பண்ணலாம்.